ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எதுக்காக நடக்குது? என்னால முடியல. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே பாரமா இருக்குது. நான் எத எடுத்தாலும் தோல்வி, தோல்வி, தோல்வி. என்னோட டிப்ரஷன் லெவல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் டிப்ரஷன் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். டிப்ரெஷன் அன்லாக். எஸ், லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக போயே தருவோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு காரணமே தெரியாமல் நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். ஒரு சில நேரம் நம்ம நார்மலாக தான் இருப்போம், சாதாரணமாக இருப்போம், எல்லா வேலையும் செய்வோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கக்குள்ளே உடனே அப்படியே டிப்ரெஷன் லெவலுக்கு போயிடும். யோசிச்சு பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் லெவல் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. இதற்கு காரணம் என்ன? எதை நோக்கி நம்ம எந்த விஷயத்த நம்ம நினச்சிட்டு இருக்கோம், எதனால் டிப்ரெஷன் வருது, எதுக்காக டிப்ரெஷன் வருது நம்ம யோசிக்கவே மாட்டோம். நான் இப்போ டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்குமே தவிர, அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வருது நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ரெஷன் லெவலை அதிகரிச்சிடும். இப்போ நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன்னு வைங்களேன், அது ஓகே அப்படின்னு தோணும். ஒரு சில நேரம் நான் வீடியோ போடாமல் வியூஸும் போகாமல் இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட டிப்ரெஷன் லெவல் அதிகரிச்சிடும். என்னடா இது, இத்தனை வீடியோஸ் போட்டோம், ஒரு பிரோஜனமுமே இல்லை, யாருமே நம்மளோட வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஆனால் நான் என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, என்னோட கடமை உங்களுக்கு வீடியோ கொடுக்கறது, அந்த வீடியோவை பார்க்குறதும் பார்க்காததும், அது உங்ககிட்ட வந்து சேரதும் சேராததும் உங்களோட விருப்பம், அது யூனிவர்ஸ் பண்ணுற விஷயம். பட் என்னோட நம்பிக்கை கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு 100 பேருக்காவது போய் சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் ஒவ்வொரு வீடியோவும் போடக்குள்ள என்னோட டிப்ரெஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிருது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலை கண்டிப்பாக நமக்கு டிப்ரெஷன் லெவலை குறைச்சிடும். இதுதான் மேட்டர். நீங்கள் செய்கிற விஷயங்களை, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்கதே இந்த சிம்பிள் விஷயம்தான். ஆனால் இது சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்மளோட டிப்ரெஷன் லெவல் அடிச்சு சொல்கிற 75% ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ உங்களோட வேலைகளை நீங்கள் பிடிச்சி செய்யுங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை வந்து சேரும். அதுக்கான நேரம் இது இல்லைன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் எப்போ தான் ப்ரோ அப்போ அதுக்கான நேரம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இட் வில் டேக் எ டைம். சில விஷயங்கள் நடக்க சில காலங்கள் தேவை. அந்த காலங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்து நம்மளோட வீடியோஸும் லெவலும் இன்க்ரீஸ் ஆகலை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை. பட் இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 2 மந்த்துக்கு எப்படியோ அடித்து பிடிச்சி போடக்குள்ள வீடியோஸோட இன்க்ரீஸ், வியூஸ் வந்து கொஞ்சம் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் டே பை டே ஒரு நாளைக்கு 5 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நாம் பண்ண வேண்டியது, நம்மளோட கடமை என்னவோ அந்த வேலைகளையும் அந்த விஷயங்களையும் தெளிவாக நம்ம செஞ்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிப்ரெஷன் லெவல் அன்லாக் ஆகிடும். எஸ், நீங்கள் கடமையை செய்யுங்க, பலனை இந்த சமயத்துக்கு எதிர்பார்க்க வேணாம். உங்களோட வேலையை பிடிச்சி செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிப்ரெஷன் லெவல் குறைஞ்சிரும். அடுத்தவன் முன்னேறிட்டா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் டிப்ரெஷன் லெவலோட உச்சத்துக்கு போயிட்டு கீழே விழுந்து செத்துற வேண்டியதான். ஸோ அடுத்தவங்கள பார்க்க வேணாம், நாம் நம்மளை பார்க்கலாம். நாம் எப்படி முன்னேறுது அப்படின்னு நாம் அதை பற்றி மட்டும் யோசிப்போம். கண்டிப்பாக லைஃப்பில் நீங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம். நமக்கு அந்த டிப்ரெஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் தட்டி சொல்லுங்கள், டேய் ஃப்ரீயாக விடுறா, எல்லாமே நடக்கிறப்பா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இப்போ வா மச்சான் வெளியே போகலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வெளியே போயிடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.